நானுங்கள் டிஜே என்டர்டெயின்மெண்ட். நாம் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா சோசப்பா வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். எதுக்கு நான் ஒரு கம்ப்யூட்டர் ரெடி பண்ணணும்னு சொன்னா அதுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். கம்ப்யூட்டர் ரெடி பண்ணுறதுக்கு தான் வந்தோம். அது சாயந்தரமே பண்ணலான்னு நினச்சோம். கொஞ்சம் ஒர்க் இருந்தனால எங்களால் பண்ண முடியல. அதனால் இப்போ பண்ண போகிறோம். இது என்ன தெரியுதா? நம்ம மீன் தொட்டி. சரி, நம்ம தொட்டியை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ பார்த்துட்டு வந்தேங்க. அது வரைக்கும் விடைபெறுகிறேன். ரெண்டு ஒயிட் கேட் ஃபிஷ் மட்டும்தான் இருக்குது. ஜூஸ் இதுக்குள்ள ஒரு டேங்க் கிளீனர் இருந்துச்சுல, அது எங்கடா போச்சு? இங்கே தேடி பாரு வலையை வீசி. இங்கே வாடுற மூளை எலும்பு கிடக்குது வர்ற அதோடது. இந்த கடைசியில் பாரு. இதுவா? ஆமாண்டா, அது டேங்க் கிளீனரோட இருந்தாண்டா. இங்கே எடுத்து வலையை எடுத்து பாரு. இதான்டா கேட்ஃபிஷ்ஷு. அது கேட்ஃபிஷ்டா. நம்ம ஃபுட்டு ஒரு 4-5 வாரமாக போடல. வாரம் வளர்ந்துருச்சு, எத்தனுச்சு. இப்படி ஆமாண்ணா, நம்ம இப்போன்னு வாங்கிடணும். டேங்க் கிளீனர் ஒன்று ஜம்முன்னு இருந்துச்சுடா. வாடுறா. என்றா அப்படி ஆயிடுச்சு. ஒரு சொட்டு மிச்சம் வச்சிருக்காடா. ஃபுல்லாக தின்றுக்குடா. இது இந்த மீன் சாப்பிட்டுண்டா இந்த கேட்ஃபிஷ்ஷு. அதான் இந்த அக்கா வாரம் ஒரு வாட்டி சிக்கன் ஃபீட் பண்ண சொன்னாங்க. நான் வந்து அந்த எலும்பு தூக்கி வீசிட்டேன். அது வந்து இந்த கேட்ஃபிஷ் வந்து அதோட அதே மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ணாது. வேறு ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதோட சின்ன மீனை ஒரு ஸ்ட்ராங்கு கம்மியாக இருக்க மீன் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக சாப்பிட்ருது. இதுக்கு முன்னாடி கப்பி 2 விட்டுருந்தா. அது ஃபுல்லு அதோட எலும்பு கூட கிடைக்கல. அது ஃபுல்லாக சாப்பிட்டுச்சு தெரியுமா. இப்போ வந்து நம்ம அந்த கம்ப்யூட்டர் எடுத்து பார்க்கலாம் வாங்க. அது இந்த பெட்டிக்குள்ளே தான் இங்கே எடுத்துடலாம். இதுக்குள்ளே தான் இருக்கு. இதுக்குள்ளையா? இந்த இருக்கு. என்ன கணக்கு அப்படி கூப்பிட்றானே. ஒயர்லாம் சிக்கிட்டு இருக்குதுடா. கணக்கு உள்ள மாட்டிக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்க, இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு தேவைப்படாத எல்லா பொருளும் இருக்கு. இதுங்க நம்ம அப்படியே கொஞ்சம் கீழே நம்ம கவுத்துட்டு நல்லா தீடுப்போம். இது எடுங்க மிஸ்டர் டிஜே என்டர்டெயின்மெண்ட். நான் வெயிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. இதுவும் கம்பைன் லேப்டாப்பு ஒன்றா தான் இருக்கும். நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். இதை நாங்கள் தெளிவாக உங்களுக்கு காட்டுறோம் இப்போது. ஓகே, இதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம உங்களுக்கு வீடியோ கண்டினியூஸ் பண்ணுறோம். நாங்கள் வெளியே எடுத்து ஒரு வழியே நம்ம இந்த கஷ்டப்பட்டு எல்லா லேப்டாப்பும் எடுத்துட்டோம். இது எல்லாம் ஒயர்லாம் கசகசன்னு இருக்குது. செட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இது ஆனாவதா இல்லையான்னு பார்த்துருவோம். கைஸ், நம்மளோட தலைவர் வந்து இதெல்லாம் தனித்தனியாக ஒயர்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு எங்கேயோ நம்ம மாப்பிள்ளை எங்கேயோ போயிருக்கிறாப்புல. இப்போ வந்துட்டாப்புல பாருங்க. சொல்லல, ஒயர்லாம் எடுக்கணும். ஒரு வழியாக நம்ம இதெல்லாம் பிரித்து வச்சாச்சு பாருங்களேன். ஒயரு இதெல்லாம் இப்போ வந்து இந்த ஒயர் எதுக்குன்னா இந்த 2 கம்ப்யூட்டர் கம்பைன் பண்ணுறதுக்கு. இது பின்னாடி இருக்குது. இந்த பக்கம் வாங்களேன். இந்த இங்கே இருக்குது. இந்த இடத்துல கம்பைன் பண்ணுறதுக்கு இது கம்பைன் பண்ணி ஆகணும். துரு பிடிச்சிருக்கு. ஒர்க் ஆகுமானே எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் பண்ணி பார்ப்போம். அப்புறம் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த 3 வோல்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்மளுக்கு 2 வேணும். ஒன்று வந்து இந்த சார்ஜர் டைப்பில் குத்துற மாதிரி இருக்கும். இதில் குத்துற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து இது இந்த கம்ப்யூட்டரில் குத்துற மாதிரி இருக்கும். மெயினாக சிபி வேணும். சிபி இல்லாமல் ஆன் பண்ணி பார்ப்போம் ஆன் ஆகுதான்ட்டு. ஃபஸ்ட் நம்ம இதை கவுத்து போட்டு இதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிடுவோம். நாங்கள் கம்பைன் பண்ணி பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு இப்படி திருப்பி மாட்டுவோம். ஃபஸ்ட்டு மாட்டுவோம்மா. இதை கழட்டிடுவோம். கொஞ்சம் கழட்டிட்டு எல்லாம் மாட்டிடுவோம். ஒரு வழியாக நம்ம இந்த கம்பைன் பண்ணிட்டோம். இந்த ஒயர் வந்து எது கூட கனெக்ட் பண்ணோம்னா இந்த இதில் இன்னொரு ஒயர் இருக்கும். அதோட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு
அதுவும் இந்த கம்பைன் பண்ணுறது எப்படி தெரியுமா வரும், இந்த கம்ப்யூட்டரோட அட்டாச் ஆகி இந்த மாதிரி ஒரு ஒயர் வரும். அந்த ஒயர் மட்டும்தான் நம்ம இதோட கம்பைன் பண்ண முடியும். ஓகேவா? இந்த மாதிரி லேட்டாக இருந்துச்சுன்னா டபுள் லேட்டாக போட்டு கம்பைன் பண்ண முடியும்னு அர்த்தம். அடுத்து வந்து நம்ம இதே மாதிரி இதுக்கு பின்னாடி ஒன்று இருக்கும். இதை வந்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கோம் பாருங்கள், இந்த அடைச்ச மாதிரி இதை கனெக்ட் பண்ணிக்கணும். இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு இது வந்து இங்கே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இது 2 வேணும். இதை கனெக்ட் பண்ணிட்டோமா, நான் சொன்னேன்ல அதில் மாட்டுற மாதிரி இது இருக்குது அப்படின்ட்டு. இதான் வாங்க, இது வந்து டிசி. இது வந்து ஒயர் பத்தலை, எவ்வளோ தூரத்துக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க. இது பழசு. இது என்ன மாடல்னா எல்ஜியில் வந்து பிளேட்ரன் L1552S அந்த மாடல். இது வந்து AODC அந்த மாடல். விண்டோஸ் ஹார்ட்வேர் விஸ்டா MT மாடலு. இது எல்லாம் 2மே பழைய மாடல் தான். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதில் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்ஜி மாடல் இதுக்கு வந்து இங்கே பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃபு, லாக்கு, இதுக்கெல்லாம் இங்கே பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு ஆப்ஷனாக இருக்குது, அதுக்கும் ஒவ்வொரு பட்டனாக இருக்குது. ஆனால் இந்த மாடலுக்கு நான் சைடில் பார்த்தேன், கன்ஃபார்மாக இல்லை. அப்புறம் அடியில் திரும்பி பார்த்தப்ப தெரியுது இதுக்கு பட்டன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்கன்ட்டு. இந்த வந்து இது கழட்டினா தான் உங்களுக்கு காமிக்க முடியும் செல்லில். சரிங்களா? இந்த பட்டன் தான் இதெல்லாம். இந்த பட்டன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, இதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, அது அங்கே கொடுத்துருக்காங்க. அதான் டிஃப்ரெண்ட்டு. வேறு ஒரு மாடல் எப்படி கம்பைன் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் ஒரே ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்கனால இதில் 2 இருக்குது. கனெக்ட் பண்ண முடியாத நம்ம இதை எடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. நம்ம வந்து கொஞ்சம் தனியே பண்ணுவோம். பழைய மாடல் கம்ப்யூட்டரவா சாக்கிதான் அடிச்சிருப்போது. அதை ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ணிப்போம். இல்லை ஆன் பண்ணோன்னா நம்ம கடைசியில் ஆன் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு இதில் கனெக்ட் பண்ண 2 வயரி இதில் கனெக்ட் பண்ணிப்போம். ஆன் ஆச்சா? ஆஃப் பண்ணி விட்டேன். நான் ஆன் பண்ணேன் இல்லை மேலே. இதுதான் கொஞ்சம் கஷ்டம். மாட்டியாச்சு. நம்ம இப்போ 2வது வயரியும் பண்ணுவோம். எப்படி கம்பைன் பண்ணிட்டோம். இப்போ வந்து இங்கே வா, எங்கே ஒரு ஜூஸ் வா. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணுவோம். ஆன் ஆகலை. இப்போ நம்ம இந்த பட்டன் அழுத்தணும். இந்த பட்டன் நான் ஆன் பண்ணல. இந்த பட்டன் மூடி வந்துடுறோம். ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆகுது. டிஸ்பிளே வந்து ஏதோ ஆயிருக்கு. டிஸ்பிளே உடஞ்சிருக்காது. ஏதோ அந்த உள்ள குப்பையில கிடந்துச்சுல, அதனால டிஸ்பிளே உடஞ்சு போயிருக்கு. இது டிஸ்பிளே மாத்தினா கன்ஃபார்மாக யூஸ் பண்ணலாம். டிஸ்பிளே போட்டு நம்ம வந்து கூட ஒர்க் ஆகாதுன்னு நினைச்சேன். நம்ம இந்த பட்டன் ஏதாவது யூஸ் பண்ணி பார்ப்போம்டா. அதுக்கு இது அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதில் இந்த பட்டன் மட்டும்தான். இங்கே வேறு ஏதாச்சும் தெரியுதானாலும் தெரியல. இங்கே ஆஃப் ஆகிற பட்டன் தான். அது ஆஃப் ஆகிற பட்டன் அமுத்தா உடனே ஆஃப் ஆயிடுது. இதுவும் அதே தான். இது அப்படி தான். இது ஆஃப் ஆகிற பட்டன் எடுத்து வைக்கிறேன் பாருங்க. இது கழுத்தி பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது லைட்லாம் கரெக்டாக எரியுது. இங்கே ஒரு லைட் எரியுது கரெக்டாக. இருங்க, இது ஆன் பண்ணி பார்த்தா லைட் எரியும். பாருங்க, இது ஆன்ல இந்த ஆன்ல இருக்க அடிக்கு இது இங்கே ஒரு லைட் எரிஞ்சு பார்த்தீங்களா? இதோ இந்த ஆன் ஆகிற முன்னாடி இங்கே லைட் எரியுது. அதே மாதிரி இது அங்கே இருக்குது, இங்கே லைட் எரியுது. எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. மானிட்டர்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. நம்மளுக்கு டிஸ்பிளே மட்டும்தான் கிராக் ஆகிருக்கு. அது வந்து என்னன்னு பார்த்தா தான் வந்து நம்ம டிஸ்பிளே கனெக்ட் பண்ணால் தான் என்ன வருதுன்னு பார்த்து மவுஸு சிபியூலாம் வாங்கி நம்ம கனெக்ட் பண்ணி எடிட்டிங்லாம் மாசாக பண்ணிக்கலாம். நீ சரியா? சரி, இந்த கம்ப்யூட்டர் எப்படியோ ஓரமாகவே வைப்போம். ஓரமாகவே வச்சுட்டு இப்போ வந்து இதில் வந்து டிஸ்பிளே மட்டும்தான் உடஞ்சிருக்கு. அது நம்ம டிஸ்பிளே மட்டும் மாற்றினா நல்லாவே யூஸ் பண்ணலாம். இந்த 2 லேப்டாப்பும் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்பிளே மாற்ற தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ரெடி பண்ண யாராச்சும் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அது இல்லாமல் அப்படி மட்டும் கிடச்சிட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா எடிட்டிங் மாசாக பண்ணிக்கலாம். கேமு கூட முடிஞ்சால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் என்ன சாஃப்ட்வேர் கேம் டவுன்லோட் பண்ண முடியுமோ நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
அதுவும் இல்லாமல் நம்ம இதுக்கு டிஸ்பிளே தான் மெயினாக போயிருக்கு. அப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம CPU போட்டு சும்மா மாஸ் பண்ணிடலாம். அதுதான் இப்போ பிரச்சனையே. கம்பெனினா ஒரே இதுதான். இப்போல்லாம் ஒட்டிட்டு இந்த மாதிரி லேட்டாப் வந்துடுது. அப்போல்லாம் இந்த மாதிரி லேட்டாப் தான் இருந்திருக்கு. இப்போனா ஒரே ஜாயிண்டட் லேட்டாப் தான். இப்போ ஆனால் பழைய மாடல்லாம் இப்படி தான் இருக்கும். இது கம்பெனி லேட்டாப்பில் இப்படி தான் இருக்கும். சரி, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சுன்னா இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஃப்ராங்க் சூப்பர் சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களோட வீடியோ பிரிக்கிறேன். டாடா, பை பாய்.